ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி பொடி போட்ட ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாத்து கூட, பருப்பு சாத்து கூட, தயிர் சாத்து கூடலாம் கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டஃப்டு பொடி கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் 4 நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகாய், ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு சின்ன டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன குழிக்கரண்டி தனியா எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு சொட்டு எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பெருங்காயம் போட்டு, அடுத்து தனியா, 3 வரமிளகா காரத்துக்கு. இது 1/4 கிலோ கத்திரிக்காய் தாங்க, அதனால் 3 போட்டிருக்கேன். நல்ல காரம் இருக்கிற குண்டு மிளகா. உங்களுக்கு காரம் கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டேன். இதை குறைன்னு பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம கத்திரிக்காய் கறிக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை மட்டும்தான் போடுறேன். ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டோம் அந்த பொடியில். கடுகு பொரிஞ்சு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் தாராளமாக இருந்தால் பொடி கறி சூப்பராக இருக்கும். இந்த கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு கத்திரிக்காயை போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் கறிக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டால் தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காய் கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா பரட்டி கொடுத்துட்டு, இப்போ இந்த கத்திரிக்காய் கறிக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா குழைய வெண்ணெய் மாதிரி வதங்கி வந்துடும் கத்திரிக்காய். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிதானமான தீயில் இது நல்லா சூப்பராக அப்படியே நல்லா வெந்து வந்துடும். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க. இப்போ இதை நான் ஒரு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். உப்பு போட்டாலே கத்திரிக்காய் அப்படியே வெண்ணெய் மாதிரி குழஞ்சி வந்துடுங்க. இது தயிர் சாத்து கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பருப்பு சாத்து கூட, சாம்பார் சாத்து கூடலாம் ரொம்ப கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி குழைய வதங்கி வந்துருச்சு. அந்த தோலெல்லாம் நல்லா சிவந்து வரும். இந்த கத்திரிக்காய் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மணமாக இருக்கும். அப்படியே ஜம்முன்னு வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய் அப்படியே நல்லா குழைய வெண்ணெய் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொரன்னு தான் பொடி பண்ணணும். இந்த பொடியை நீங்கள் லேசான ஒரு கொரப்பாக பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ எனக்கு கத்திரிக்காய் நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு. இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சில பேர் கத்திரிக்காயை பச்சையாக இந்த பொடியை அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வதக்குவாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வேன். இது மாதிரி செய்யும்போது மேலே காரமாக உப்பாக இருக்கும். அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நீங்கள் சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்கும். உப்பு கம்மியாக ரொம்ப ஜோராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அப்படியே போட்டும் கத்திரிக்காயை வதக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.